எம்ஜிஆர் அடுத்தபடியா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதர் யாருன்னா விஜயகாந்த். வாழ்ந்தான் விஜயகாந்த் வாழ்ந்தான்னா மக்களுக்காக தான் இருக்க வேண்டும். என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு. அது என் மக்களுக்கு எந்த துரோகம் யாராவது பண்ணா விடவே மாட்டான் இந்த விஜயகாந்த். இனிமேலும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன். நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பயங்க என்ன செத்த 6க்கு 3 தானே, அதுக்கு மேல என்ன வரப்போகுது? இது நம்மளுக்கு தேவை மக்கள். இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தர் செத்து என்று என்னுடைய பேர் இருக்கட்டுமே. இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும். எனக்கு தெரிஞ்சு கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னது விஜயகாந்த் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. கருப்பு எம்ஜிஆர். ஏன்னா எம்ஜிஆரோட குணம் அத்தனையும் விஜயகாந்த் கிட்ட இருந்துச்சு. நீ சாப்பிட கை வைக்கும்போது கதாநாயகி வந்துட்டான், வாங்க நாங்க மார்க்கெட். இப்போ சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே நினைக்கும் பொழுது சாப்பாடு நல்லா போடணும், முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான். அதில் சொல்லிக்கிற கௌரவமா இருந்தாலும் சரி, நான் என்ன சாப்பிடணும் அதான் எல்லாரும் சாப்பிடும். அவருக்கு மக்கள் மனசுல ஒரு இடம் உண்டு. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். ஆனா இன்னைக்கும் விஜயகாந்துக்கு இன்னைக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போறாங்க, அங்க போய் அது கோயில் மாதிரி கும்பிடுறாங்க. போல மனம் படைச்ச மன்னவனே. இன்னைக்கு அங்க போற அத்தனை பேருக்கு சாப்பாடு, அத்தனை பேருக்கு ஆசையாவும் இருந்திருக்கும். தன்னை தேடி வர அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருவருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தாங்கிற மாதிரி வாழ்ந்துட்டாரு. ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். தான் சம்பாதிச்சல பாதிக்கு பாதி செலவு பண்ணது விஜயகாந்த் தான். 10 கோடி சம்பாதிச்சா 5 கோடி மக்களுக்காக கொடுக்கிறார். சினிமா சம்பந்தப்பட்ட எவனுக்காவது பசிக்குதுன்னா விஜயகாந்த் சார் ஆபீஸ் போகலாம். காலையில் போனால் டிஃபன் கொடுத்துருவாங்க, மத்தியானம் போனால் பிரியாணி, நைட்டு போனால் டிஃபன் கொடுத்துருவாங்க. அப்படி போட்டு இருப்பாங்க, வரவங்க போறவங்களும் சாப்பாடு போடுவாங்க. கேப்டன் அவர்கள் படத்துல மட்டும்தான் துணை நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் பூஸ்ட், ஹார்லிக்ஸ், சரணி அப்படி கொடுத்து வேடிக்கைப்பட்டாங்க. நிறைய சாப்பாடு போட்டு எல்லாம் அவ்வளவு பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்காங்க. அவர் அலுவலகத்துல நிறைய பண்ணிருக்கிறார். சாப்பாடு போறதுல மண்ண என்னென்ன யாருக்கு என்னென்ன சாப்பாடு வேணும், இப்படி வேணும், அவனுக்கு என்ன வந்துச்சு, அவன் சாப்பிட்டானா இவன் சாப்பிட்டானா எல்லாரும் கேட்பாரு. இவரால நான் நல்லா இருந்தேன், அவரால நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சில பேர்த்து தான் சொல்ல முடியும். பல பேர் நல்லா இருந்தது கேப்டனால மட்டும்தான், அது உறுதியாக சொல்ல முடியும். விஜயகாந்த் சார் நிறைய கோவப்படுவாரு அப்படின்னா. ஆமா, அவர் நியாயமான கோபம். அவருக்கு ஆமா ரொம்ப கோபம் ஜாஸ்தி. சட்டசபையில ஜெயலலிதா நாக்க பிரிச்சுக்கிட்டு கை நீட்டி பேசலையா ஜெயலலிதாவை எடுத்து? தூரத்துக்கு இடிக்க முழக்கம். அதில் விஜயகாந்த் ஹீரோ. இப்போ அம்பிகாவை கட்டதுக்கு அந்த கருப்பனோட யார் நடிப்பா? அம்பிகா, ராதா, நிறைய ஆர்டிஸ்ட், சுகாஷினி, நிறைய பேர் மறுத்துட்டாங்க. ஆனால் எந்த ஹீரோயின் தன்னோட நடிக்க மறுத்த அதெல்லாம் விஜயகாந்துக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு என்னை ஒதுக்கின ஹீரோயின் என்னை தேடி வந்து நடிக்கிற அளவுக்கு நான் பண்ணுறேன் பாருன்ட்டு அதே அம்பிகாவோட பண்ணார், ராதாவோட பண்ணார், சுகாஷினியோட பண்ணார். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்திருக்கும். ஒரு காலகட்டத்தில் என்னோட நடிக்க மாட்ட ஆளுங்க தானேன்ட்டு அதை வெளிக்காட்டிக்கல. பல அசிங்கங்களை நான் தாங்கிக்கிட்டேன், பல பிரச்சனைகளை தாங்கி நான் சுத்தேன். என்ன ஆக போகிறது? நம்ம சொத்தை அடைஞ்சாலும் சரி, நம்மளுக்கு தேவை மக்கள். ஐ ஆம் ஹீரோ. நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் இருக்குங்க. அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள். அவரை பற்றின நிறைய விஷயங்களை பகிர்வதற்காக நம்மிடையே இயக்குனர் ஹரிஹரன் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு நம்மளோட இல்லை, ஆனால் அவரை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சார். எம்ஜிஆருக்கு பிறகு சாப்பாடு கொடுக்கறதுல அவர் தான் வள்ளல். பல உதவிகள் பண்ணியிருக்காரு, பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் அவருக்குமான உறவு எப்படி சார்? மனக்கணக்கு அப்படின்னு ஒரு படம், ஆர்சி சக்தி டைரக்டரு. அதில் தான் விஜயகாந்த் ஹீரோ. விஜயகாந்த், கமலஹாசன் 2 பேருமே ஈக்குவல். ஓகே. அந்த படத்துக்காக 15 நாள் நடித்து கொடுத்தாரு. ஆனால் 10 பைசா சம்பளம் வாங்கலை. விஜயகாந்த் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா, அவர் கூட ஒர்க் பண்ண ஷூட்டிங்கில் இப்போ அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே சாப்பாடு யூனிட்டில் அத்தனை பேருக்கும். அதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். திடீர்னு வருவார், அப்படி பார்ப்பார்,
தான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாரும் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் கிடைச்சபடியா. இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாருன்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதர் யாருன்னா விஜயகாந்த். அது மட்டும் இல்லை, ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே ஒரு அருவருப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க அந்த காலகட்டம். அப்போது அதை உடச்சி ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு சினிமாவில் நுழையத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி அவங்க ஆபாமான எத்தனை பேர், ஆர்கே செல்வமணி, இவங்கெல்லாம் சினிமாவில் நுழையத்துக்கு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் விஜயகாந்த் தான். அது மட்டும் இல்லை, நட்புங்கிறதுக்கு இப்ராஹிம் ராவுத்தர் தன்னை இது பண்ண ராவுத்தரை கடைசி வரைக்கும் அவரை வச்சு இது பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நட்புக்கு உதாரணம் யாருன்னா விஜயகாந்தும் ராவுத்தரும் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பிரேமலதா, 2 மகன்கள், கேப்டன் டிவி, அரசியல், அப்புறம் நடிகர் சங்க கட்டணம் அடைச்சது, இப்படி அவரோட சாதனை இன்றைக்கும் அவரோட சமாதியில் அதுக்கு ஒரு கோவிலாகவே மாறிடுச்சு. எல்லோரும் போய் அவரை ஒரு கடவுளாகவே பார்க்குறாங்க. அவரை வாழ்ந்தால் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் விஜயகாந்த். அவரோட மனக்கணக்கு படத்தில் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு அற்புதமான கேரக்டர். ஆனால் வந்து விஜயகாந்த் சார் நிறைய கோவப்படுவார் அப்படின்னா. ஆமாம், அவர் நியாயமான கோபம். அவருக்கு ஆமாம் ரொம்ப கோபம் ஜாஸ்தி. அதாவது கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடந்ததுனாக்கா அது தட்டி கேட்க குணம் சினிமாவில் இருக்கிற மாதிரி அவருக்கு ஏற்கனவே அமைஞ்ச குணம். அது நிறைய பேர் அரசியல்லையும் சரி இதுலேயும் சரி அவர் தட்டி கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். அது நான் ஏன் சட்டசபையில் ஜெயலலிதா நாக்கை தெரிச்சுக்கிட்டு கை நீட்டி பேசலையா ஜெயலலிதாவை எடுத்து? அது அவரோட ஏற்கனவே குணம், ஒன்றும் பண்ண முடியாது. அது எனக்கு தெரிஞ்சு நியாயத்தை துணிஞ்சு பேசக்கூடிய ஒரு கேரக்டரு விஜயகாந்த். அந்த சாப்பாடு ஒரு விஷயம் வரும்போது இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் யூனிட்க்கு ஃபுல்லாக. இப்போ அந்த பணம் வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அது எப்படி சார் அவர் இது பண்ணுவார்? அவர் ஒரே வார்த்தை சொல்லிடுவார், இதுக்கு என்ன பெரிய செலவாகிட போகுது, என்ன ஒரு 50,000 ஒரு லட்சம் கூட ஆகிடுமா, அது என் சம்பளத்தில் நான் இது பண்ணிக்கிறேன், நான் என்ன சாப்பிட்றேன்னு அதே சாப்பாடு எல்லாருக்கும் கொடு. ஏன்னா நான் உழைக்கிற உழைப்பு அவங்களும் உழைக்கிறாங்க, நான் ஹீரோவாக இன்றைக்கி இது பண்ணுறதுக்கு அவங்களும் ஒரு காரணம். அதனால் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் விஜயகாந்த் சார். அண்ட் வந்து பல படங்கள் வந்து வெற்றி படங்கள் வந்து கொடுத்துருக்காரு சார். உங்களுக்கு பிடிச்சமான படம் அப்படின்னு எதை சார் சொல்லுவீங்க? இன்றைக்கும் இது இவர் படம் அரவிந்த்ராஜ் படம் ஊமை வழிகள். அந்த படம் விஜயகாந்த் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். இப்போ கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி என்ன வரவேற்போ அதை விட ஜாஸ்தி வரவேற்பு இப்போ கேப்டன் பிரபாகரனுக்கு இருக்கு. அதனால் விஜயகாந்த் என்றைக்குமே ஒரு மாஸ் ஹீரோ தானே. அவர் மறைஞ்சிட்டாருன்னு அப்படி பார்க்க போனால் கேப்டன் பிரபாகரன் இன்றைக்கி இந்த போடு போடாத என்ன போடுது. அதனால் பல படங்கள் விஜயகாந்தோட படங்கள், நிறைய படங்கள். இது 100வது நாளா இப்போ ஆட்டோ சங்கர் இது அந்த படம் விஜயகாந்த் அது ஸ்டைலே தனிங்க. அது மாதிரி நிறைய கம்பேரிசன் சார், ரஜினி சார் அண்ட் விஜயகாந்த் சார் 2 பேரும் அந்த காந்த் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து 2 பேருமே அந்த கருப்பு தோல் இந்த மாதிரியான சிமிலாரிட்டிஸ்லாம் வந்து நான் என்னோட நினைவு சரியாக இருந்துச்சுன்னா அன்றைய காலகட்டத்தில் ரஜினி அவர்களுக்கு ஈக்குவலாக வந்து வெற்றி கொடுத்த ஒரு நடிகர் அப்படின்னா வந்து விஜயகாந்த் தான் சொல்கிறாங்க சார். கமல் கூட அவ்வளோ வெற்றி கொடுத்ததில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க சார். எனக்கு தெரிஞ்சு கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னது விஜயகாந்த் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. கருப்பு எம்ஜிஆர், ஏன்னா எம்ஜிஆரோட குணம் அத்தனையும் விஜயகாந்த் கிட்ட இருந்துச்சு. அதனால் அரசியல் அவர் மிகப்பெரிய லெவலில் வந்தார்ல, எதிர்கட்சியாக வர அளவுக்கு வந்துட்டார்ல. ஆளுங்கட்சியாக வந்திருக்கலாம், அவர் உடலில் ஒத்துழைக்கலை. புரியுதா? இன்றைக்கும் தேமுதிக அவர் உருவாக்கின கட்சி இன்றைக்கி இருக்குல்ல, இத்தனை % ஓட்டு அந்த கட்சிக்கு இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய சாதனை தானே. அதனால் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மக்கள் மனசில் ஒரு இடம் உண்டு. இன்னும் சொல்ல போனாக்கா தேமுதிக இன்னைக்கு எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் அது தேமுதிகக்குன்னு ஒரு ஓட்டு உண்டு, மையம் உண்டு. அது விஜயகாந்த் அது பிரேமலதா கட்சியாக பார்க்கல, விஜயகாந்தோட கட்சியாக பார்க்குறாங்க. அதனால் அவர் மக்கள் மனசில் என்றைக்கும் அவருக்கு ஒரு இடம் உண்டு. அண்டு விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்காரு அப்படின்னா அதுக்கு விஜயகாந்த் தான் மிக முக்கிய. கண்டிப்பாக உண்மையான காரணம் அதை நான் சொல்லலை, எஸ்.ஏ. சந்திரசேகரே சொல்லியிருக்காரு பேட்டியில். விஜய் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு என்ன பண்ணது பெரியண்ணா தானே, செந்தூரபாண்டி. விஜய் சூர்யா கூட வந்து பெரிய என்ன பண்ணியிருந்தாரு, விஜய் அவர்களுக்கு செந்தூரபாண்டி பண்ணியிருந்தாரு. செந்தூரபாண்டி வெற்றிக்கு அப்புறம் தான் விஜய்க்கு வேற மாதிரி ஒரு ட்ரெண்ட் மாறிச்சு. அதனால விஜயகாந்தோட தம்பி தாண்டா விஜய் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசினாங்க. அது மட்டும் இல்லை, தன்னோட போர்ஷனை குறைச்சிக்கிட்டு விஜய் எப்படியாவது வரணுங்கிறதுக்காக அந்த கதையில் சில மாற்றங்கள்லாம் பண்ணி அந்த கதையை வேறு மாதிரி கொண்டு போனது அந்த படத்தோட வெற்றி காரணம் விஜயகாந்த் தான். ஆனால்
விஜய்க்கு பேர் கிடைக்கணுங்கிறதுக்காகவே அந்த ஸ்கிரிப்ட் பண்ணார் எஸ்.ஏ. சந்திரசேகர். அதனால் நிறைய இது நடிகர்கள் அவரை இன்றைக்கி ஆனால் விஜயும் நன்றி மறக்கலை. அவரும் சொல்லியிருக்காரு, நான் இன்றைக்கி நடிகனாக வந்ததுக்கு விஜயகாந்த் அண்ணா காரணம் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இல்லை, விஜய் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, விஜயகாந்த் வந்து விஜய் அவர்களுக்கு உதவுனாரு. பட் ஆனால் விஜயகாந்தனுடைய மகனுக்கு வந்து விஜய் உதவலாமே. சினிமா துறையில் இன்னைக்கு விஜய் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது சண்முக பாண்டியன் அவர்கள் இப்பதான் வளர்ந்து வராரு, அவருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாமே, ஒரு படத்துல நடிக்க வைக்கலாம், இல்லை அவர் படத்துல வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணலாம், இதை விஜய் பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தேவையே இல்லை. படைத்தலைவன் ஒரு படத்துலேயே நான் யாருங்கிறத அவர் காமிச்சிட்டாரு. அவருக்கு விஜயோட உதவி தேவைப்படாது. அதில் பாருங்க, விஜயகாந்தை இதாக காமிச்சிருப்பாங்க, ஏஐல காமிச்சிருப்பாங்க. அதுக்கு தியேட்டரில் என்ன கைதட்டலை. அதனால் விஜயகாந்தை பார்க்கும்போது ஒரிஜினல் விஜயகாந்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் விஜய் ஹெல்ப் பண்ணி தான் சண்முக பாண்டியன் மரணங்கிறதில்ல, அது அவரோட பிளட்டு, அது கண்டிப்பாக வந்துடுவார். விஜயகாந்தோட ரத்தம் அது. தாய் 8 அடி பஞ்சா குட்டி 14 அடி பாய்ங்கிற மாதிரி சண்முக பாண்டியனுக்கு ஒன்று விஜய் ஹெல்ப் பண்ணலாம், அவசியம் பண்ணலாம், ஆனால் பண்ணலை. அதனால் ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் அது சண்முக பாண்டியன் வந்துடுவார். ஏன்னா படைத்தில் நான் படம் பார்த்தேன், ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நல்ல எக்ஸ்பிரஷனு, நிச்சயமாக வரக்கூடிய ஒரு டைப்பு. ஓகே. அதே மாதிரி வந்து அவரோட அரசியல் வாழ்க்கை அது எங்க சார், அந்த ஒரு அரசியலுக்கு போகலாம், மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போ சார் அவருக்கு? எம்ஜிஆரை பார்த்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் திரைத்துறைக்கு வரும்போதே அந்த எண்ணம் இருந்துச்சு? எண்ணம் இருந்திருக்காது. அப்புறம் அரசியல் நடக்கிற இந்த சூழ்ச்சிகள், வஞ்சகம், மக்கள் படுற கஷ்டம் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்காக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணுன்ட்டு உருவாக்குறது தான் தேமுதிக. ஆனால் வந்துட்டால அந்த அளவுக்கு எவ்வளோ சாதனைகள் தேமுதிக மூலமாக எவ்வளோ செஞ்சார். அதனால் அது வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஈக்குவலாக வந்தார். எம்ஜிஆரோட ஃபார்முலாவை அப்படியே கருப்பு எம்ஜிஆர் மாதிரி கடைப்பிடிச்சி வந்த ஒரே நடிகர் விஜயகாந்த் மட்டும்தான். நடிகர் சங்கம் அப்படின்ட்டு நடிகர் சங்கம் அடைச்சாரு. நடிகர் சங்கத்தோட கடன் அடைக்கிறதுக்காக மிகப்பெரிய கலை நிகழ்ச்சி அத்தனை ஆர்டிஸ்டையும் ரஜினி, கமல் உள்பட எல்லாரையும் கொண்டு போய் நடிகர் சங்க கடனை அடைச்சி சொந்த கட்டடத்தில் நடிகர் சங்கம் அது செஞ்சது அவரோட மிகப்பெரிய சாதனை. அதே மாதிரி கலைஞருக்கு பாராட்டு விழா நடத்தினார், அதுவும் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில். அதுவும் கலைஞருக்கு பாராட்டு விழா, கலைஞருக்கு தங்கப்பேனா, தங்கத்திலேயே பேனா பண்ணி கொடுத்தாரு. அது விஜயகாந்தோட மிகப்பெரிய சாதனை. புரியுதா? அதே மாதிரி கலைஞர் பற்றி சொல்லும்போது ரஜினிகாந்த் அவரோட எவ்வளோ நெருக்கமாக இருந்தாரோ அதே அளவு வந்து விஜயகாந்த் அவரோடவும் நெருக்கமாக இருந்தார் சார். விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வந்து கலைஞர்கிட்ட போய் சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு அவங்களுக்கான உறவு அப்படின்றது இருந்துச்சு. கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு விஜயகாந்தோட பவர் என்ன, ரஜினிகாந்தோட பவர் என்ன எல்லாமே தெரியும். ஏன்னா சினிமாவோட பவர் என்ன, எம்ஜிஆரோட பவர் என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால் நடிகனோட பவர் என்னன்னு தெரியும். ஆனால் அவன் அரசியலில் ஜெயிக்க முடியாதாங்கிறத அவரோட இதுதான் இது பண்ண முடியும். அதனால் கலைஞரை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் நட்பு அது கட்சி ஆரம்பித்தாலும் நீடிச்சுது, நிறைய நீடிச்சுது. அதனால் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அந்த கோயம்பேடு மண்டபம் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பிரச்சனை. அப்போ கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்தது. கோயம்பேடு மண்டபம் இடித்தவர் அதையும் ஒரு நஷ்டஈடு கொடுத்து சரி பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அது வந்து மத்திய அரசோட உத்தரவு, மாநில அரசு அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் சமாதானம் பண்ணி மண்டபத்தோட கால் பகுதி போயிடுச்சு. பாக்கி அதுக்கு உள்ள நஷ்டஈடு கொடுத்துட்டாங்க, கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. விஜயகாந்த் சரி அது பிரச்சனையை பெருசு பண்ண அவரும் விட்டார். ஏன்னா அவர் உழைச்சி சம்பாதிச்சு வாங்கின சொத்து அது, அதில் போய் கை வைக்கிறதுங்கிறது யாருக்குமே வந்து கோபம் வரும். இன்றைக்கி அது ஒன்றும் அது ஒரு பெரிய இதாக தெரியலையா, அது கட்சி அலுவலகமாக செயல்படுது. இன்னும் சொல்ல போனால் ஆலயமாக இருக்குது சார், விஜயகாந்தோட சமாதி அங்கே தானே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கட்சி அலுவலகத்திலே தன்னோட சமாதி அமைச்ச ஒரே நடிகர் எனக்கு தெரிஞ்சு இதுதான், விஜயகாந்த் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. பாக்கி எல்லாம் மெரினா பீச்சு, இவர் மட்டும் கட்சி அலுவலகத்திலே கொஞ்ச நாள் உடல் நலத்தோடு இருந்தார் அப்படின்னா அந்த வாய்ப்பு இருந்திருக்கலாம், கண்டிப்பாக இருந்திருக்கலாம். எனக்கும் ஒரு ஆசை தான், விஜயகாந்த் ஒரு வாட்டியாவது முதலமைச்சராக வரணும், அவர் ஆட்சியை ஒரு தடவை அனுபவிக்கணும்னு எனக்கும் ஆசை தான். என்ன செய்கிறது, சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. ஆனாலும் இன்றைக்கி மக்கள் மனசில் இன்னும் சொல்ல போனோன்னா தேமுதிக தனியாக நின்னா கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு மாசு இது இருக்குது. தேமுதிக தனியாக நிற்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கூட்டணியாக நிற்கிறாங்க. தனியாக நின்னா தேமுதிக வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது, எதிர்கட்சியாக வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து அரசியல் அப்படின்ட்டு வரும்போது ஒரு பக்கம் ஜெயலலிதா நீங்கள் சொன்ன மாதிரி சட்டமன்றத்திலே எதிர்த்தாரு, டிஎம்கே வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார், கலைஞர் என்ன செஞ்சிட்டாரு அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மீடியாவில் வந்து நிறைய அவர் ட்ரோல் பண்ணாங்க சார். அவர் வந்து குடிகாரரு, எப்பவுமே குடிச்சிட்டே இருப்பார், இந்த மாதிரி பல விமர்சனங்கள் அவர் மீது வச்சாங்க. இதெல்லாம் தான் வந்து அவருடைய உடல்நிலைக்கான அந்த மோசமானதுக்கான காரணமும்
இருக்கலாம். அவரை மன ரீதியாக ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. அதுதான். மன ரீதியாக ரொம்ப அட்டாக் பண்ணி அவரால் ஒரு காலகட்டத்தில் என்னடா இது நம்ம அரசியலுக்கு வந்து தப்புன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணிட்டானுங்க. அதையும் தாண்டி தான் அவர் சாதிச்சார். கொஞ்சம் ஒரு மனுஷனுக்கு உடல் மட்டும் இதாக இருந்தால் போதாது, மனசு நல்ல இதாக இருக்கணும். அவரை மன ரீதியாக ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானுங்க. அதனால் அது நீங்கள் சொல்கிற காரணமாகவும் இருக்கலாம், நிச்சயமாக இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். இல்லை, அந்த ஒரு சோகத்தில் இருந்தால்தான் அவருடைய உடல்நிலை வந்து இன்னும் மோசமடைஞ்சதாலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க சார். ஆமாம், ஒரு விதத்தில் அதாவது தான் அரசியலுக்கு வந்தது தப்போ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவரை கொண்டு போய் நிறுத்திட்டானுங்க. ஏன்னா அவர் கரெக்டாக இருந்தால அவர் கூட வளர்ந்தவங்களாம் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அதனால் எதிர்கட்சியாக வர அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி வர ஏன் ஆளுங்கட்சியாக வர முடியாது? வரலாம். அதுக்கான உடல்நிலை அவருக்கு ஒத்துழைக்கலை, அவர் மறைஞ்சிட்டார். ஆனால் இன்றைக்கும் விஜயகாந்துக்குன்ட்டு இன்றைக்கி பாருங்கள், அந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போகிறாங்க, அங்கே போய் அது கோயில் மாதிரி கும்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகனுக்கும் அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. இன்றைக்கி அங்கே போகிற அத்தனை பேருக்கு சாப்பாடு, அத்தனை பேருக்கு அவரோட ஆசையாகவும் இருந்திருக்கும். தன்னை தேடி வர அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருவருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தாங்கிற மாதிரி வாழ்ந்துட்டார். அண்ட் அவருடைய மறைவு அப்போ அவ்வளோ கூட்டம் சார். நான் எந்த ஒரு நடிகருக்குமே நான் அந்த மாதிரி வந்து பார்த்ததில்லை சார். பல ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தாங்க, பல கிராமத்துலேருந்து, பெண்கள்லேருந்து, தாய்மார்கள்லேருந்து அவ்வளோ கூட்டம், அவ்வளோ லட்சக்கணக்கான கூட்டம் சார். ஒரு மனுஷன் இவ்வளோ ஒரு கூட்டத்தை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு வந்து உண்மையிலே வீக்க வச்சுட்டார் சார் அவர். அதாவது ஒரு மனுஷன் இறந்த பின்பு அவனுக்கு கூட்டுற கூட்டம் இருக்குது பாருங்க, அதுதான் அவனோட வாழ்நாள் சாதனைங்கிறது. அதை தான் சொல்ல முடியும். அந்த வகையில் எம்ஜிஆர் கூடின கூட்டம் விஜயகாந்துக்கு கூடிச்சு. ஒரு 10 லட்சம் பேர் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் இன்னைக்கு கண்டிப்பாக. ஆனால் விஜயகாந்த உடம்பை இதில் தான் இது பண்ண போகிறாங்க, அடக்கம் பண்ண போகிறாங்கன்னு அங்கே சூழ்ந்துட்டாங்க கூட்டம். அவங்கள வேலைக்கு அந்த கொண்டு போகிறதுக்குள்ளே பட்ட பாடு. எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் ஒரு நாள் நான் டிவியில் தான் பார்த்துருந்தேன், லைவில் போட்டாங்க. ரொம்ப ஒரு லைவான ஒரு இது, ரொம்ப அற்புதமான ஒரு இது. அவரோட மறைவு என்னால் தாங்க முடியல. ஒவ்வொரு நேரம் இப்படி ஒரு மனுஷன் இன்னொரு 10 வருஷம் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ள அது மாதிரி எத்தனை பேருக்கு தோணியிருக்கோம்? என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக சார். அன்றைக்கி வந்த மொத்த பேருமே வந்து அவரோட கண்ணீர் விட்டு அழுத காட்சியில் வந்து உண்மையாக நெகிழ்ச்சியை ஏற்படுத்திச்சு சார். இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷனை வாழ முடியுமா அப்படின்ட்டு வந்து பல பேருக்கு அந்த ஒரு இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே அவர் நம்மோட அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு சார். எனக்கு தெரிஞ்ச சினிமாலேயும் சரி, அரசியலையும் சரி, அவர் மிகப்பெரிய சாதனை, அவர் பண்ண சாதனை அது வேறு லெவலு. சில பேர் சினிமாவில் பெருசாக சாதிச்சுப்பாங்க, அரசியலில் ஒன்றும் சாதிக்க முடியாது. அரசியலில் தோற்ற பல நடிகர்கள் நம்ம சிவாஜி கணேசனே வந்து வர முடியல, டி ராஜேந்திர வர முடியல, நிறைய பேர் வர முடியல, பாக்யராஜ் வர முடியல. ஆனால் அரசியல்லையும் தன்னால் சாதிக்க முடியும்னு நிரூபித்து காமிச்சார்ல, அது ஒரு சாதனை தானே. அதுக்கு சினிமாலேயும் அவர் அடைஞ்ச உயரம், அரசியல்லையும் அவர் அடைஞ்ச உயரம், அது வேறு லெவல். அதுக்கான தகுதி உள்ள மனுஷன் அவர், தகுதி உள்ள மனுஷன். அதுதான் எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிச்சது காரணமே அதுதான். அது மட்டும் இல்லை, ஆர்சி சக்தி இறந்தபோது முதல் மாலை விஜயகாந்த் தான். எந்த நடிகனும் வராத முதல் மாலை வந்து விஜயகாந்த் போட்டாவில். எனக்கு அன்றைக்கே விஜயகாந்த் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது விஜயகாந்தோட. அண்ட் இந்த மாதிரி வந்து விஜயகாந்த் சார் பற்றி நம்ம யார்கிட்ட கேட்டாலுமே ஒரு வார்த்தை யாருமே நெகட்டிவாக பேச மாட்டாங்க சார். இது வரையும் அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். எந்த ஒரு நடிகனுக்காக இருந்தாலும் அந்த ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும் சார். என்னதான் வந்து 100 பேர் நல்லா சொன்னா கூட ஒரு 2 பேர் 3 பேர் தப்பாக சொல்கிறவங்க இருப்பாங்க சார். பட் விஜயகாந்த் சாருக்கு மட்டும்தான் ஒருத்தர் கூட அவர் தப்பான ஆளுப்பா அப்படின்னு யாருமே சொல்லி அது கேள்விப்பட்டதே. எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த்ங்கிற பேரை யாருமே யூஸ் பண்ணல, கேப்டன் தான். கேப்டன்ங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க. கேப்டன் புரட்சி கலைஞர் கேப்டன் தான் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. இன்றைக்கும் கேப்டன் தான் அவர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, அந்த கேப்டன்கிற வார்த்தைக்கு பொருத்தமான ஒரு கேரக்டர் அவர் விஜயகாந்த். கேப்டன்கிறவன் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, சினிமாவில் டைரக்டரு, கப்பலில் கேப்டனு, அது மாதிரி கேப்டனுங்கிற பதவிக்கு பொருத்தமான கேரக்டர் விஜயகாந்த். அந்த பதவி வேறு யாருக்கும் கிடைக்கல, கேப்டனுங்கிற போஸ்ட்டு வேறு யாருக்கும் கிடையாது. கேப்டன் பிரபாகரன் நடித்ததுனால அந்த பேர் கிடச்சின்னு கிடையாது. அந்த கேப்டனுங்கிற போஸ்ட்டுக்கு தகுதி வாய்ந்ததுனால தான் அந்த கேப்டனுங்கிற போஸ்ட்டு அவருக்கு கிடச்சிது. அண்டு அவரோட லைஃப்பில் வந்து பல கஷ்டங்களை அவர் சந்திச்சு தான் சார் வந்து இருக்காரு. ஏன்னா வந்து கருப்பாக இருக்கிறதுனால பல ஹீரோயின்ஸ்லாம் வந்து அவர் கூட நடிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது உண்மையா சார்? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது என்ன படம், முதல் படம் அவர் இது தூரத்து இடி முழக்கம். தூரத்து இடி முழக்கம், அதில் விஜயகாந்த் ஹீரோ. அம்பிகாவை கட்டுறதுக்கு அந்த கருப்பனோட யாரும் நடிப்பா? அம்பிகா, ராதா,
நிறைய ஆர்டிஸ்ட் சுகாஷினி நிறைய பேர் மறுத்துட்டாங்க. ஆனால் எந்த ஹீரோயின் தன்னோட நடிக்க மறுத்த அதெல்லாம் விஜயகாந்துக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு என்னை ஒதுக்கின ஹீரோயின் என்னை தேடி வந்து நடிக்கிற அளவுக்கு நான் பண்ணுறேன் பாருன்ட்டு அதே அம்பிகாவோட பண்ணார், ராதாவோட பண்ணார், சுகாஷினியோட பண்ணார். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் என்னோட நடிக்க மறுத்த ஆளுங்க தானேன்ட்டு அதை வெளிக்காட்டிக்கல. அவங்களோட திரும்ப ஜோடி சேர்ந்து நடித்தார். அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் மறப்போம் மன்னிப்போங்கிற மாதிரி அந்த ஸ்டைலில் போயிட்டார் அவர். அண்ட் வந்து தமிழர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் அறிக்கை வந்து விஜயகாந்த் சார்கிட்ட தான் வரும். முதல் உதவி வந்து விஜயகாந்த் சார்கிட்ட தான் வரும். வெள்ளம் போன்ற விஷயங்களா இருக்கும், இல்லை இயற்கை பேரிடர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து அந்த உதவுறன்ற அந்த மனசு வந்து எப்படி சார் வந்துச்சு அதுக்கு? அதுக்கு ஒரு தனி மென்டாலிட்டி வேணும். ஏன் சென்னையில் வெள்ளம் வந்தபோது வேஷ்டியை மடித்து கட்டிட்டு இறங்கினார். எல்லாம் சூழப்பள்ளம் தான் வந்தார், எம்ஜிஆர் நகர்லாம். அன்றைக்கி தான் விஜயகாந்த் சூழப்பள்ளம்லாம் வந்து முழங்கால தண்ணியில் வந்து எல்லாருக்கும் பாய் தலையாடி ஆட்டி இது எல்லாம் கொடுத்தாரு. அதனால் அந்த உதவணுங்கிற எண்ணம் இயற்கையாகவே அது இதாக வராது. இயற்கையாகவே மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் அவருக்கு புத்தி செல்லுனாலும் அந்த மாதிரி இது அதெல்லாம் ஒன்றும் பொய் கிடையாது. அவர் செஞ்சது தானே எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் சொல்லிக்கலையே நான் அது செஞ்சேன் இது செஞ்சேன்னு எதுவுமே சொல்லிக்கலையே. அவரால் பலன் அடைஞ்சவங்க விஜயகாந்த் கொடுத்தாருன்னு சொல்லும்போது அந்த அதுக்கான தகுதி அவருக்கு இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரை கேட்டாலுமே நான் விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் தான்ப்பா சாப்பிட்டு வளர்ந்தேன் அப்படின்னு. நான் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் எங்களுக்குலாம் வந்து விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் தான் வந்து கோயில் மாதிரி, அங்கே எப்போ போனாலும் சாப்பாடு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் எப்போ சாப்பிட்ருக்கீங்களா சார் அங்கே போய்? ஐயோ, கிட்டத்தட்ட எத்தனை நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி உதவி இயக்குநர்கள் பசின்னு இன்னி வரைக்கும் நாங்கள் அதாவது இருந்தும் கொடுத்தான் இறந்தும் கொடுத்தாங்கிற மாதிரி இன்றைக்கும் விஜயகாந்தோட மண்டபத்துக்கு போனால் நமக்கு சாப்பாடு நிச்சயம் அப்படின்ட்டு ஒரு ஷூரிட்டி உண்டு. கண்டிப்பாக அங்கே எத்தனை பேர் போனாலும் சாப்பாடு உண்டு. அங்கே வள்ளலார் அடுப்பு மாதிரி 24 மணி நேரம் இருக்கும் சமையல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் விஜயகாந்த் சமாதிக்கு போனால் சாப்பாடு உண்டு அப்படிங்கிறது நான் ஒரு இதோட ஒரு 8-10 தடவை போய் சாப்பிட்ருக்கேன். அந்த பக்கம் போகும்போதெல்லாம் போய் சாப்பிட்ருக்கேன். அந்த காலத்தில் எப்படி சார் இருக்கும்? அவர் வந்து பீக்கில் இருந்த டைமில் எவ்வளோ பேர் சார் ஒரு நாளைக்கு சாப்பிட வருவாங்க? அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? அவரோட யூனிட்லாம் மிச்சம் 150-200 பேர் இருப்பாங்க. மிகப்பெரிய யூனிட்டு விஜயகாந்த் படம்னாக்கா. பரதன் ஒரு படம். அப்போ வந்து நான் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணல, ஆனால் அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஷூட்டிங் பார்த்தா விஜயகாந்த் படமா? அப்போ நமக்கு சாப்பாடு பஞ்சாயத்து நேரம் உள்ளே போயிட்டேன். அப்படி யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாமா சார்? யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாம். விஜயகாந்த் யூனிட்டில் பசின்னு யார் வேணாலும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லுவார், பசின்னு யார் வந்தாலும் சாப்பாடு கொடுங்க அப்படின்றாரு. அதனால் 200 பேருக்கு தான் சாப்பாடு. அது சாப்பிட்றது 250-300-400 பேருக்கு மேலே சாப்பாடு. விஜயகாந்த் ஷூட்டிங்னால எல்லாருமே போய் சாப்பிடுவாங்க. அது அவர் ப்ரொடக்ஷன்லேயே சொல்லி வச்சுருப்பார், யார் வந்து சாப்பாடு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதீங்க, என்ன செலவோ பார்த்துக்குங்க. சாப்பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு விஷயத்தில் விஜயகாந்த் செஞ்ச மாதிரி சாதனை யாருமே பண்ணல. நானும் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கும் விஜயகாந்த் சமாதியில் ஒரு 8-10 தடவை சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனிதர் இப்போ இல்லைன்னும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நிச்சயமாக மனசு கஷ்டமாக. ஒருவேளை இப்போ இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த சினிமாவாக சரி அரசியல் சூழ்நிலை சரி எப்படி சார் இருந்திருக்கும்? நிச்சயமாக தமிழ்நாட்டில் சிஎம் ஆகிறதுக்குள்ள தகுதி அத்தனையும் இருக்குது அவருக்கு. சிஎம்மாக வரணும், மிகப்பெரிய சாதனை பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சது தவிர ஒரு சிஎம்முக்கு நான் உள்ள அத்தனை தகுதியும் விஜயகாந்த் கிட்ட இருக்குது. மிகப்பெரிய புரட்சி திட்டங்களை கொண்டிருப்பார், நிறைய திட்டங்களை கொண்டிருப்பார். இன்னும் சொல்ல போனாலும் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆளணும்னு ரொம்ப நாள் ஆள அது விஜயகாந்த் மூலமாக நிறைவேறிக்கும். ஒரு தமிழன் தானே, மதுரை தமிழன் தானே, ஒரு தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளுறாங்கிறது ஒரு சந்தோஷம் தானே. அந்த ஒரு ஆசை நிறைவேறாமல் போச்சு. அண்ட் இப்போது வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு. நிறைய பேர் வந்து அடுத்த விஜயகாந்தாக வந்து விஜயை பார்க்குறாங்க. அந்த கம்பாரிசன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது விஜய் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த இதுலேயும் அவர் தனியாக வெளிப்படுத்திக்கிறாரே தவிர விஜயகாந்த் பேரை அவர் இது வரைக்கும் யூஸ் பண்ணி நான் பார்க்கல. நிறைய பேர் ரசிகர்களும் தொண்டர்களும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து நாங்கள் கேப்டனை இழந்துட்டோம், பட் ஆனால் வந்து விஜய் அவர்களை இழக்க மாட்டோம், எங்களுக்கு அடுத்த கேப்டனாக விஜய் அவர்களை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு விதத்தில் அந்த மனநிலை. ஏன்னா இவர் பேசுகிற அதே செயலில் தான் அவரும் பேசிகிட்டு இருக்காரு, யார் விஜயம். அதனால் விஜயகாந்த் எப்படி பேசுவாரோ அதே செயலில் தான் ஆக்ரோஷமாக அந்த இது பண்ணிக்கிட்டு ஒருவேளை அந்த பாதிப்பு கூட இருக்கலாம். சரி விஜயகாந்த் தான் இல்லை, விஜய் அண்ணா இருக்கார் அவர் பின்னாடி, எனக்கே கூட என்ன பரவாயில்லையே
விஜயகாந்த் பேசுகிற மாதிரியே இவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கும். ஒருவேளை விஜய் அடுத்த தேர்தலில் வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அரசியல் நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. விஜய் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் விஜயகாந்த் சாரோட அரசியல்னு போகும்போது வந்து எதிர்கட்சி அந்தஸ்து வரையும் போனார் சார். நீங்கள் சொன்ன பல நடிகர்கள் வந்து தோத்துட்டாங்க. அவருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்குமான அந்த மோதல் என்ன சார்? அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன சார்? அது மோதலுக்கு காரணம், அதாவது ஜெயலலிதா வந்து நாங்கள் வந்து எங்களால் தான் தேமுதிக வந்ததே தவிர தேமுதிகவால் நாங்கள் வரலைங்கிற மாதிரி திமிரா பேசின போது சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க. சட்டசபையில் பேசும்போது அது யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும்ல. என்னால் தான் நீ ஜெயிச்ச, உன்னால் நான் ஜெயிக்கலைங்கிற மாதிரி பேசும்போது அவருக்கு கோபம் வந்துச்சு. இல்லை அதெல்லாம் கிடையாது, நானும் ஒரு நாள் ஆளுங்கட்சியாக வருவேன் அப்படிங்கிற ஒரு கோபம். அது நியாயமான கோபம் தானே. அதை ஜெயலலிதா முன்னாடியே வெளிப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா? என்ன இல்லையா? அதுதான் சார், அந்த ஒரு தைரியம் அப்படின்றது வந்து யாருக்குமே வந்ததில்லை சார். அது நியாயமான கோபம், நிச்சயமாக நியாயமான கோபம். ஏன்னா அவருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. கூட்டணி வச்சதுனால ஏடிஎம்கே வந்ததே தவிர இல்லைன்னா டிஎம்கே தான் வந்திருக்கோம். அந்த தேர்தலையும் விஜயகாந்த் கூட்டணி வச்சதுனால ஏடிஎம்கே வந்தது. அந்த நன்றியை ஜெயலலிதா மறந்துட்டாங்க. அதை அவருக்கு கோபம் வந்தது, அதை வெளிப்படுத்தினார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. விஜயகாந்துக்குன்னு ஒரு ஒரு ஹீரோக்கு ஒரு ஆடியன்ஸு இருக்காங்க, இன்றைக்கி இருக்காங்க. அவரோட ஆடியன்ஸுக்கு குறையில. அண்டு தமிழ்நாட்டு தான் ஆளணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க சார். அவர் எப்போ போனாலும் அந்த வேஷ்டி சட்டை தாண்டி அவர் நாங்கள் பார்த்ததே இல்லை சார் வெளியே. அந்த ஒரு பழக்கம் எப்போ இருந்து சார் அவருக்கு வந்தது? அது வந்து அதாவது அவருக்குள்ள தான் ஒரு தமிழன்ற அந்த ஒரு உணர்வு, தமிழனுடைய பாரம்பரியோட வேஷ்டி சட்டை. அதனால தான் மேக்சிமம் வேஷ்டி சட்டை. எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் மட்டும்தான் அவர் பேண்ட் போட்டிருந்தார். பொது நிகழ்ச்சியில் வேஷ்டி சட்டையில் தான் வருவார். அதுவும் அந்த அவருக்கு அந்த உணர்வு, ஒரு நல்ல தமிழன் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த உடை நல்லா தான் இருந்தது. வெளிநாடுகளுக்கு போனால் கூட வந்து சார் போவார். ஏன் சிங்கப்பூரில் கலைஞருக்கு போகும்போது வேஷ்டி சட்டை தான் போனார். ஃப்ளைட்டில் போகும்போது வேஷ்டி சட்டை தான் போனார். அவருக்கு பிடிச்ச உடை. அதனால் வேஷ்டி சட்டைக்கு அது ஒரு அழகாகவும் இருந்தது அவருக்கு, அந்த வேஷ்டி சட்டை. அந்த ஒரு கம்பீரமான அந்த ஒரு உடல் வாக்கு, அந்த நடை, அதெல்லாம் இப்பயும் நினைக்கும் போதுமே நம்ம கண் கலங்குது சார். அந்த மாதிரி ஒரு கம்பீரமான மனிதன் எல்லாத்துக்கும் மேலே விஜயகாந்துக்கு அந்த குரல் வளம் இருக்கு பாருங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. அவர் இப்போ இது பண்ணும்போது அந்த கமாண்டிங் ஆட்டோமேட்டிக்காக அவர் அறியாமல் வெளிப்படும். மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற போது அந்த வெறி வேகம் அவர் பேச்சில் வெளிப்படும். அதை செஞ்சு காமிச்சது. அவரால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனையோ தையல் மிஷின், அது இது 3 சக்கர சைக்கிள் எல்லாமே கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு தான் சம்பாதிச்சதில் பாதிக்கு பாதி செலவு பண்ணது விஜயகாந்த் தான். 10 கோடி சம்பாதிச்சோன்னா 5 கோடி மக்களுக்காக கொடுக்குறாரு. இல்லைன்னா அந்த அளவுக்கு வரத்துக்கு சான்ஸ் கிடையாது, நிச்சயமும் கிடையாது. புரட்சி கலைஞர், அதுக்கு பொருத்தமான கேரக்டர். அண்ட் அவருடைய பிறந்தநாள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வறுமை ஒழிப்பு நாளாக அவர் வந்து கொண்டாடிட்டு வந்தார் சார். அவர் இருந்த வரைக்குமே இப்போவுமே அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ உதவிகள் பண்ணார். சாப்பாடுன்றதை தாண்டி தையல் மிஷின் கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து சைக்கிள் கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பல உதவிகள் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும், இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச உதவிகள், தெரியாமல் ஏதாச்சும் உதவிகள் பண்ணியிருக்காரா சார்? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும்? நிறைய பேர் படிக்க வச்சுருக்காரு, நிறைய பேருக்கு படிப்பு ஹெல்ப் பண்ணிருக்காப்புல, நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் ஹெல்ப் பண்ணிருக்காப்புல. அவர் அறக்கட்டளையே வச்சுருந்தார். இன்னும் சொல்ல போனால் சாலி கிராமத்தில் ஒரு ஆஸ்பத்திரி நடத்தியிருந்தாப்புல விஜயகாந்த். ஏழைகளுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு. அதெல்லாம் நிறைய, அதாவது அவரால் செய்யாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி யாருக்கு என்ன உதவி, அங்கே மனு வாங்குவாங்க, அந்த மனுவெல்லாம் படித்து பார்த்து யாருக்கு என்ன உதவின்னு தேடி நிறைய பேரை படிக்க வச்சுருக்காரு, நிறைய பேருக்கு இது பண்ணிருக்காரு, நிறைய செஞ்சுருக்காரு விஜயகாந்த். அது செய்யாமல் இல்லை. அது மட்டும் இல்லை, ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம் அவர் காலேஜில் நிறைய பேரை படிக்க வச்சுருக்காரு, ஏகப்பட்ட பேர். வேறு காலேஜில் இடம் கிடைக்கலன்னா ஆண்டாள் அங்கே போனாலும் தாராளமாக சீட் கிடைக்கும். நீ என்ன எவ்வளோ கம்மி மார்க் வாங்கினாலும் உனக்கு இன்ஜினியரிங் படிக்கணுமா படி. அது ஒரு பெரிய சாதனை தானே, என்ன சொல்றீங்க? உண்டா இல்லையா? அண்ட் கொரோனா பீரியட் அப்போ வந்து அந்த இறந்தவங்களை வந்து அவர் காலேஜில் வந்து புதைக்க சொல்லியிருந்தார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவர் அந்த அறிக்கை நானும் படித்தேன். ஆனால் அந்த கொரோனா லாக்டவுன் போது என் மெட்ராஸில் எத்தனை இடத்துல விஜயகாந்த் ரசிகர்கள் மன்றம் சார்பாக சாப்பாடு போட்டாங்கன்னு தெரியுமா? வேன் ஃபுல்லாக சாப்பாடு வச்சுக்கிட்டு மெட்ராஸ் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தாங்க. நானும் சாப்பிட்டேன் அப்போ வாங்கி. லாக்டவுன் போது யாருமே பண்ணி கிடக்கூடாது, தன்னை தேடி, ஏன்னா இதுக்கு வர முடியாதுன்ட்டு தேடி போய் எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லா ஏரியாவுக்கும், டி நகர், பெரம்பூர், எல்லா ஏரியாவுக்கும்.
அவங்க கேப்டன் இது சார்பில் சாப்பாடு எல்லாத்துக்கும் போச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 2000-3000 பேருக்கு மேலே சாப்பாடு. அதுக்கு அந்த கொரோனா லாக்டவுன் போது விஜயகாந்த் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு ஹெல்ப் பண்ணார். ஏன்னா மக்களால் வெளியே வர முடியாது, வீட்டுக்குள்ளே மடங்கி கிடக்காங்க, சாப்பாடு அவங்களை தேடி போகணுங்கிறதுக்காக அதை செஞ்சது. அதை நான் கண் கூட பார்த்தேன், வாங்கி சாப்பிட்டேன். அதனால் அவரை என்னால் மறக்க முடியல. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அந்த மாதிரி ஒரு மனிதர் வாழ்ந்த காலத்தில் நம்மளும் வந்து வாழ்ந்திருக்கோம் அப்படின்னும் போது உண்மையிலே பெருமையாக இருக்குது சார். நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி சார்.